மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு வருஷத்தில் குரு பகவான் வருஷம் தொடங்கும் போது 12ஆம் இடத்துல இருந்து அதன் பிறகு ராசிக்குள்ளே வரப்போகிறார். இதை ஜென்ம குரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிறகு ராகு கேது இவர்கள் 4, 10லிருந்து 3, 9ஆம் இடத்திற்கு வருகிறார்கள். சனி பகவான்னு சொல்லும்போது அவர் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வந்துட்டார். இதுல என்ன பலன் அப்படின்னு சொன்னால், சனி இருக்கக்கூடிய நிலை பாதகமான நிலை கிடையாது. கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்திற்கு சனி வராரு, வேலை அதிகம்தான் ஆகுமே தவிர வேலை இல்லாமல் போகாது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு பயமே என்னைக்கு வேலை போகும், இந்த மாதம் வேலை போகுமா அப்படின்றது தெரியல. அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருஷம் முழுக்க வேலை போகாதுன்ற ஒரு கேரண்டியை நான் கொடுக்கல, சனி கொடுக்குறேன். 10ஆம் இடத்துல இருந்து அதன் பிறகு ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நீங்கள் பயணங்கள் செய்வீங்க. கடல் கடந்தும் போகலாம், உள்நாட்டுக்குள்ளேயே போகலாம், வேறு மாநிலம் வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகலாம், வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்காவது குறைஞ்சபட்சம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டு நீங்கள் தேர்வு எழுதுனா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி போயிட்டு வேலை நிமித்தமாக போகிறீங்கன்னா அதில் நல்ல பெயர் கிடைக்கும். பிஸ்னஸ் நிமித்தமாக போகிறீங்கன்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும். அப்போ நிறைய பிரயாணங்கள் செய்து பலன் அடையக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. நிறைய புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். புது விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், இது வரைக்கும் இப்படி நம்ம ஏன் யோசிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாஸ் வரும். ஸோ இதெல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் குரு ராசியில் இருக்கார். இதை சாதகமான நிலைன்னு சொல்வதற்கு இல்லை. பொதுவாக மிதுன ராசின்னா உங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப புத்திசாலி. நீங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது. அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக தசாபுக்தியை ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம கணிக்கும் போது சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒன்றை இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் நினைவில் கொள்ளணும். உங்களுடைய சுய புத்தி வேலை செய்யாது. ஏன்னா ராசியில் குரு இருந்து உங்களை ஆக்கிரமிக்க போகிறார். இப்போ நீங்கள் ஒரு சிஎம்மாக இருக்கலாம், ஒரு பிஎம்மாக கூட இருக்கலாம். கோவிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். உங்களுக்கு நெத்திக்கு இட்டு விடுவார். அந்த இடத்துல நீங்கள் குனிஞ்சு பயபக்தியோடு தான் வாங்கிக்கணும். நீங்கள் பெரிய படிப்பு படித்த ஒரு மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய கலெக்டராக இருக்கலாம். ஆனால் எதுவுமே படிக்காத ஒருவரை மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருந்தால் மந்திரியாக இருந்தால் அவருக்கு கீழே தான் நீங்கள் இருந்தாகணும். இப்போ பதவியும் இல்லை, படிப்பு அதிகாரம் எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்க வராங்க, அப்பா வராங்க, அவ்வளோ படிக்கல, வயசுக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்பணிந்து தான் ஆகணும். அப்படி குரு ராசிக்குள்ள வந்துட்டார், கீழ்ப்படிதல் வேண்டும். குரு என்னவோ தர்ம வழியோ எதை சொல்கிறாரோ, எதை செய்தால் பிடிக்குமோ அதை கடைபிடித்தால் இந்த ஆண்டு நல்லபடியா இருக்கும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.